ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைமன் லைனஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் ரோம் தான் பார்க்க போகிறோம். போர்ட்டல் ரோம்னே உடனே யாரும் பயந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு போர்ட்டல் ரோம் பார்க்க போகிறோம். போர்ட்டல் ரோம்னோடனே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். போர்ட்டல் ரோம்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ரெட்மி நோட் 7 எடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் ரெட்மி நோட் 8 எடுத்துக்கோங்க. ரெண்டு டிவைஸ்க்குமே வந்து ஒரே ஓஎஸ் தான் இருக்கும், லைக் MIUI 12 மாதிரி. அந்த ஒரே ஓஎஸ்லக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அவங்க வந்து இந்த வெண்டர் ஃபைலும் சிஸ்டம் ஃபைலும் மாற்றுவாங்க, மற்ற எந்த ஃபைலும் மாற்ற மாட்டாங்க. போர்ட்டல் ரோம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அதாவது இப்போ ஸ்னாப்ட்ராகன் அந்த 665 75 இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், ஜஸ்ட்டு டிவைஸ் நேம் மட்டும்தான் ரெட்மி நோட் 8ன்னு இருக்குது. பட் என்ன அதர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பாருங்கள். 12.0.1 குளோபல்னால் இந்தியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் INHM. இந்த ரோம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த லேகுமே இல்லை. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மூத்னஸ். ஸ்மூத்னஸ்ன்னு சொல்லும் போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது உண்மையாக சொன்னால். அதாவது எப்படி ரெட்மி நோட் 7 ப்ரோவில் இருக்குதோ அதே ஸ்மூத்னஸ் இந்த டிவைஸ்லேயும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஓஎஸ் வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுப்பேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி இல்லை லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர். கண்ட்ரோல் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்துச்சு K20 டிவைஸ்க்கு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் சென்டர் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எல்லா டிவைஸ்க்குமே விடுவாங்க. விட்டோடனே நம்ம வந்து அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம். ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே. அதுக்கப்புறமா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு எல்லாமே டிஸ்லைக் பண்ணிட்டு வராங்க. டிஸ்லைக் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு தெரியல. சேனலுக்குலாம் ரொம்ப அடிப்படும். தயவு செஞ்சு எல்லாமே லைக் பண்ணிடுங்க வீடியோவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜஸ்ட்டு நோட் 7 ப்ரோவில் என்ன இருக்குதோ MIUI 12 என்ன இருக்குதோ அந்த மாதிரி தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து MIUI 11 அந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு போய்க்கணும். டிஸ்பிளேஸில் போயிட்டு கண்ட்ரோல் சென்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய கண்ட்ரோல் சென்டரே வந்துடும். புதுசு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வால்பேப்பர். பின்னாடி இருக்கிற வால்பேப்பர் ஃபுல்லாக லாக் ஸ்க்ரீனு அண்ட் ஹோம் ஸ்க்ரீனுக்கு எல்லாத்துக்குமே வேணும்னா ஐகார்டில் வந்து நான் இப்போது லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கீழே வந்து எனக்கு அந்த ஆண்ட்ராய்ட் 10 நேவிகேஷன் பார் வரல, அது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா சில டிவைஸ்க்கு மட்டும்தான் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்தோடனே வந்துக்குது. சில டிவைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா MIUI 12 அப்டேட் வந்தால் தான் அது வருது. இந்த டிவைஸ்லேயும் நம்மளுக்கு இருக்குது. அது எப்படி எனேபிள் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே போய்க்கலாம். டிஸ்பிளேயில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு இருக்கும். அது உள்ளே போய்ட்டோன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட்டாக இருக்கும். நாட் நோ குத்தி இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே கீழே வந்து ஒரு லைன் வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேமரா ஆப்பு. கேமரா ஆப்பில் வந்து அவங்க ஃபுல்லாக யூஐலாம் மாற்றிக்கிறாங்க. இதே தான் நம்மளோட MIUI 12 வந்து ரெட்மி நோட் 8க்கு அஃபிஷியலாக வரும்போது வரும். இதே UI தான். வீடியோஸ், ஃபோட்டோஸ், ப்ரோமோட், தென் 18:6 ரேஷியோ அண்ட் 4:8 ரேஷியோ. அதே மாதிரி 60 FPS 90 FPS. 90 FPS இல்லை, 30 FPS. அதுக்கப்புறமா 4Kல நம்ம எடுத்துக்கலாம். போர்ட்ரேட் மோடு வந்து ரொம்ப அழகாகவே ஒர்க் ஆகுது. நான் இப்போ நான் காமிக்க முடியல, ஏன்னா நான் வேறு இடத்துல உட்காந்துக்கிறேன். அதனால தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடும் இருக்குது. நைட் மோட்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்க் மோடில் எடுத்தாலும் கரெக்டாக வரும்னு போட்டுக்கிறாங்க. நார்மலாக பிரைட்னஸ் இருக்கும் போலே ரொம்ப சொதப்புது. ஆனால் நைட் மோடில் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியுது. சொன்னோடனே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா
ஆப்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த போர்ட்ரேட் ரோமில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஸோ கூகுளோட ஆப்ஸ் எல்லாமே நிறையா தூக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கூகுள் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு எந்த ஆப்பும் இருக்காது. லைக் யூடியூப், ஜிமெயில், கூகுள் டிரைவ், மேப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா ரெக்கார்டர், ஸோ டவுன்லோடு, இந்த மாதிரி டிஃபால்ட் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் ரூமில் வந்து எம்ஐ மியூசிக் கிடையாது, எம்ஐ வீடியோ ஆப் கிடையாது, தென் எம்ஐ ப்ரௌசர் ஆப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இந்தியா பிளாக் பண்ண ஆப்ஸ் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்ட்ரேட் ரூம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் டிவைஸ் வந்து அன்லாக் பண்ணிக்கணும். ஸோ அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் ஏதாவது கஸ்டம் ரெக்கவரி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபாட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வைப் போகணும். வைப்பில் போயிட்டு ஃபார்மட் டேட்டா கொடுத்துடலாம். ஸோ ஃபார்மட் டேட்டா கொடுத்தோன்னே அது வைப் ஆகிடும். ஸோ வைப் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ வைப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த ஜிப் ஃபைலில் நான் கீழே லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து பிசி இருந்துச்சுன்னா நீங்கள் பிசிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு இருக்குது. ஸோ நான் எஸ்டி கார்டில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், MIY 12 போர்ட்டுன்னு போட்டு ஜிங்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ரோம் வந்து. ஸோ டிவைஸில் வந்து ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரீபூட் சிஸ்டம் கொடுத்துடலாம். ஸோ ரீபூட் சிஸ்டம் ரீபூட் ஆனதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் செட்டப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுள் ஆப் மட்டும் தான் இருக்கும். ஸோ வேறு எந்த ஆப்புமே இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஆப், எந்த எம்ஐ வீடியோ ஆப் எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எதாவது வீடியோ போடுனா உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.